வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 27/8/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஹையில் இருக்கிற கால் புட்டையும் லோவில் இருக்கிற கால் புட்டையும் எடுத்துக்குவோம். அதில் அவனோட முதல் 15 நிமிஷத்தோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை மார்க் பண்ணிக்கிட்டு கூடுதலாக ஆவரேஜ் லைனையும் மார்க் பண்ணிக்கிட்டு யாருக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பியரிஸாக இருக்குது. ஸோ நான் ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன் 24,297. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,300 புட்டையும் 24,300 காலையும் நான் எடுத்துக்கிறேன். 24,300 புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலேயும் அவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலேயும் ப்ளஸ் ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஹைக்கு பக்கத்தில் இருக்கான். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரேடு எடுக்கிறப்ப ரெண்டு இடத்துல மட்டும் ட்ரேடுக்கான வாய்ப்பை பாருங்கள். ஒன்று இந்த எக்ஸாக்டாக லோ அல்லது இந்த எக்ஸாக்டாக ஹையில். ஓகேவா? இதுக்கு இடையில் எங்கேயுமே ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் மேலே கீழேன்னு இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்று ஃபர்தராக இந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சு இவன் கீழே க்ளோஸ் வச்சு ஹைக்கு கீழே வரானா அப்படின்னு பாருங்கள். அட் த சேம் டைம் 24,300 காலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இவன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம், ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் ஸ்பாட்டு மூவ் ஆகுதே தவிர ஸ்பாட்டை வச்சு ப்ரீமியம் மூவ் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 புட்டு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா, இவன் ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கிறான். 24,300 காலு ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருக்கிறான். அதே டைமில் இந்த இடத்துல பாருங்கள் மேலே கீழேன்னு இருக்கான். ஸோ ஒரு கரெக்டாக 10 மணிக்கு மேலே கரெக்டாக இந்த கேண்டில் தான் 9:45 to 10 கேண்டில் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவை விட்டு கொடுத்துட்டான். நான் நிறையா வீடியோவில் சொன்னது தான், எவன் ஒருத்தன் தன்னோட லோவை விட்டு கொடுத்துட்டானோ அவன் ஃபர்தராக ரொம்ப வீக் ஆகிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நாம் 24,300 புட்டில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்களேன், இவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 130 ரூபாயில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட் நமக்கு டார்கெட்டு. எக்ஸாக்டாக 40 பாயிண்ட்டு போய் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஓகேவா? எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் பேனிக்கும் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு 40 பாயிண்ட் எடுத்துக்கலாம். திரும்ப அகைன் பாருங்கள், மதியம் ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். நான் அந்த 10 மணிக்கு மேலே என்ட்ரி கிடைக்கலன்னா என்ன சொல்லியிருக்கேன், 10, 11, 12, 1 அந்த மாதிரி டைமில் என்ட்ரி பாருங்கன்னு. எக்ஸாக்டாக இங்கே மணி 1 இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப அவனோட ஹைக்கு கீழே திரும்ப மேலே போயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு 120 ரூபாயில் என்ட்ரி எடுத்து, ஏன்னா இங்கே ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான். ஓகேவா? அட் த சேம் டைம் இவனோட ஆப்போசிட்டான அந்த காலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே தான் இருப்பான். 120 ரூபாயில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா திரும்ப 160 எக்ஸாக்டாக நமக்கு 40 பாயிண்ட் டார்கெட்டு போயிருக்கு. இவ்வளவு தான், சிம்பிள் தான். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு, பட் ஆனால் கண்டிப்பாக இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமை வச்சு என்ட்ரி எடுக்கிறப்போ ஒன்று எக்ஸாக்டாக இந்த லோ அல்லது எக்ஸாக்டாக இந்த ஹை நல்ல சப்போர்ட்டாக மாறிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 ட்ரேடு, குறைஞ்சபட்சம் 1 ட்ரேடு, இவ்வளோ தான் எஸ்எல்இ, இவ்வளோ தான் டார்கெட்டு. நான் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல எஸ்எல் வச்சுருவேன், இவ்வளோ டார்கெட் வச்சுருவேன். இப்படி நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங்கு, இதில் போனவங்க எல்லாருமே பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் சொல்ல மாட்டோம். அதுக்கு வந்து நாம் ஒரு குறைஞ்சது 2லேருந்து 5 வருஷத்துக்கு இந்த சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அந்த சார்ட்டு கூட வந்து நம்ம பேசணும். அந்த சார்ட் வந்து நமக்கு நிறைய விஷயத்தங்க வந்து சொல்ல வரணும். இந்த இடத்துல பாருங்கள், அவசரப்பட்டு யாராவது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு கால் சைடு போயிருந்தீங்கன்னா திரும்ப மேலே போயிட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன், குறிப்பாக வந்து இந்த எக்ஸ்பைரி டே நிற்கலாம் 9:30 மணி முடிஞ்சோனையுமே அடுத்த 1/4 மணி நேரத்துக்கு என்ட்ரி போகாமல் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப 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 ஈஸியானது தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட்டு மேலே போனாலும் நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி போட்டு பணம் சம்பாதிக்கலாம். மார்க்கெட்டு கீழே போனாலும் புட் சைடு என்ட்ரி போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸில் மேலே போனாலும் கீழே போனாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டு ப்ளஸ் சைக்காலஜியையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த ஆவரேஜ் லைன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாமளே கண்டுபிடிச்சி பிடிஎஃபாக அதில் கொடுத்துட்றோம். எவ்ரி மந்த் வந்து 1 or 2 சைக்காலஜி சம்மந்தமான வெபினார் நடத்துகிறோம். ஒரு ஃபேமிலியாக வந்து ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னமும் வந்து ஓவர் ட்ரேடு பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நாம் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு மென்டாருக்கு கீழே வந்து ட்ரேடு பண்ணணும், இந்த ட்ரேடிங்கை வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் வீக்கெண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான். நீங்கள் ஒன்ஸ் அதில் வந்து சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த மனப்போக்கும் இதுக்கப்புறம் பார்க்க போகிற மனப்போக்கும் கண்டிப்பாக மாறும். நான் திரும்பவும் சொல்கிறது தான், 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, 80% வந்து மைண்ட் செட்டு மட்டும்தான். நீங்கள் ஒரு தொடர்ந்து லாஸில் இருக்கீங்க அல்லது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை பற்றி கவனம் செலுத்தாமல் இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, மேலே போகுது கீழே வருது, இந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து இந்த ப்ராசஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிபட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபோனு ப்ளஸ் நெட்வொர்க்கு மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். தாராளமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு குறைஞ்சது 1000 2000 நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு பொறுமையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிர எண்ணமும் தாகமும் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி நிறைய பணத்தை இழந்தவங்கெல்லாம் இழந்த பணத்தை உடனடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக முடியாது. ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 2லேருந்து 5 வருஷம் மார்க்கெட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இன்னமும் உங்களால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓவர் ட்ரேடு பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து நீங்கள் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் மேஜிக் நடக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.